உலகில் அதிக அளவில் முட்டையை உற்பத்தி செய்யும் நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ முட்டை வந்து பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு. அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டையை எந்த நாடு அதிகம் உற்பத்தி பண்றாங்க அப்படின்ற தகவலை தான் நாம பதிவுல பார்க்கலாம். பார்க்க போறது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிஞ்சிடும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். உலகத்திலே முட்டையை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல அசைவ பிரியர்களால் அதிகம் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முட்டை தான். ஸோ முட்டை இல்லாத வீடே இருக்காது. அசைவம் சாப்பிடக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா சாப்பிடக்கூடிய ஒரு அசைவ உணவும் முட்டை தான் இருக்கு. முட்டையை வந்து சைவமாக்கிட்டாங்க, அசைவமாட்டி மாத்தி மாத்தி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த வட்டத்துக்குள்ள போக வேணாம். ஸோ நம்ம நேரம் பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். முதலாவது இடத்துல கூடிய நாடு எந்த நாடு? முட்டையை அதிகமா வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல முதலாவது இடத்துல கூடிய நாடு சீனா தான். வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான முட்டைகளை உற்பத்தி பண்ணுவதில் முதலாவது இடத்துல இருக்காங்க. சீனா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா உற்பத்தி பண்ற முட்டையோட அளவு ஒரு ஆண்டுக்கு 61,200 கோடி முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா சீனா உற்பத்தி பண்றதா அந்த பதிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கியமான விஷயம், சீனால வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பண்ணைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கான மானியங்களை கொடுத்து அரசே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோழி பண்ணைகள் நடத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனாலதான் அவங்களால இந்த அளவுக்கு முட்டையை வந்து உற்பத்தி பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சீனாவை தொடர்ந்து 2வது இடத்திற்குரிய நாடு இந்தோனேஷியா. இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா 14,400 கோடி முட்டையை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் உற்பத்தி பண்ண சொல்றாங்க. முட்டை உற்பத்தியில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு முட்டையை வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா 14,200 கோடி முட்டையை வந்து நம்ம இந்தியாவில வந்து உற்பத்தி பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா பாத்தீங்கன்னா பல மேலை நாடுகளுக்கு உற்பத்தி முட்டையை வந்து ஏற்றுமதி செய்யறாங்க. 4வது இடத்துல தான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 11,100 கோடி முட்டையை வந்து உற்பத்தி பண்றதா பார்க்கப்படுது. இதனாலதான் அமெரிக்கா வந்து 4வது இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவை தொடர்ந்து 5வது இடத்துல கூடிய நாடு பிரேசில். பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா 6,000 கோடி முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றதா பார்க்கப்படுது. இதனாலதான் பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. மெக்சிகோ வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 6,000 கோடி முட்டைகளை இவங்களும் உற்பத்தி பண்றதால 6வது இடத்துல இவங்களும் வந்து இருக்காங்க. 7வது இடத்துல தான் ரஷ்யா வந்து இருக்கு. 7வது இடத்துல இருக்கக்கூடிய ரஷ்யா ஆண்டுக்கு 4,700 கோடி முட்டைகள் வந்து உற்பத்தி பண்றாங்க. ஜப்பான் வந்து 8வது இடத்துல இருக்காங்க. ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா 4,500 கோடி முட்டைகள் வந்து ஆண்டுக்கு உற்பத்தி பண்றதா பார்க்கப்படுது. இதனாலதான் ஜப்பான் 8வது இடத்துல இருக்காங்க. 9வது இடத்துல பாகிஸ்தான் இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 3,000 கோடி முட்டைகள் வந்து உற்பத்தி பண்றாங்க. 10வது இடத்துல அதிக முட்டை உற்பத்தி பண்றதுல உலக நாடுகள்ல 10வது இடத்துல கூடிய நாடு துருக்கி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2,100 கோடி முட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு உற்பத்தி பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா எந்த நாடு எவ்வளவு முட்டைகள் வந்து உற்பத்தி பண்றாங்க, இது எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா கோழி முட்டைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது. எல்லா நாடுகளும் பெரிய பெரிய பண்ணைகள் இருக்கு. குறிப்பா இந்தியா, சீனா, இந்தோனேஷியா எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியா முட்டைகள் வந்து உற்பத்தி பண்றாங்க சொல்றாங்க. ஸோ டாப் 3ல நம்ம சீனாவும் இந்தோனேஷியாவும் இந்தியாவும் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவுலாம் அதிகப்படியான முட்டை எந்த நாடு உற்பத்தி பண்றாங்கிற தகவல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முட்டையை பிடிக்காத இருக்க முடியாது. ஸோ முட்டை உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல சேர்ந்து நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.